நாம் இப்போ பார்க்க போகிறது ஆத்திச்சூடி கதைகள். எண்ணெழுத்து இகழில். விக்னேஷ், கேழ்வரகு சீடையை சாப்பிட்டதும் படிக்கவா அழைத்தாள் அம்மா கமலம். சிறிது நேரம் உங்கள் அலைபேசியில் விளையாடிட்டு வர்றேன். ரொம்ப நேரமாக விளையாடுறேன். படிக்க பாடம் நிறைய இருக்குது. போங்கம்மா, எப்போ பாரு படின்னு சொல்கிறீங்க. அதுலேயும் இந்த கணக்கு பாடம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ தான் அலைபேசியில் எல்லா கணக்கையும் போட்டுட்டாமே. எதுக்கு போய் கூட்டு களின்னு சொல்கிறீங்க? அலட்சியமாக கூறினேன். உன் தாத்தா கணக்கை மனதால் போடுவார். அவருக்கு பேப்பரும் பேனாவும் தேவையே இல்லை. சூரியன் இருக்கும் இடத்தையும் நிழலையும் பார்த்து நேரத்தை கணிப்பார். அடிப்படை கல்வியை முறையாக கற்று அறிவை கூர்மையாக வைத்திருப்பது முக்கியம். அலைபேசி கையில் இருந்தால் இந்த உலகமே விரல் நுனியில். நல்லது கெட்டதை தெரிஞ்சிக்க கல்வி மிகவும் அவசியம். அதனால்தான் படிக்காத மேதை காமராஜர் இலவச கல்வி கூடங்களை திறந்தார். குழந்தைகள் பசியார மதிய உணவு திட்டத்தையும் ஆரம்பித்தார். உலகமே அலைபேசி வடிவில் உள்ளங்கையில் இருக்கும்போது எதற்கு ஏட்டுக்கல்வி? விதண்டாவாதம் செய்தான் விக்னேஷ். அப்போது பக்கத்து குடியிருப்பில் வசிக்கும் கோகுல் அங்கு வந்தான். குழந்தைகள் தினத்தை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்திருப்பதை கூறி அழைத்தான். அதில் பங்கேற்கச் சென்றான் விக்னேஷ். குழந்தைகள் வண்ண உடை அணிந்து மழலை குரலில் ஆத்திச்சூடி, திருக்குறள் மற்றும் பாரதியார் கவிதைகளை கூறி கலகலப்பாகினர். கடைசியாக பொது அறிவு போட்டி நடந்தது. விக்னேஷுக்கு 5 கேள்விக்கு மட்டுமே பதில் தெரிந்திருந்தது. விழாவில் தலைமை தாங்கி பேசியவர், மேடையில் குழந்தைகளின் திறனை பார்த்து ஆச்சரியம் அடைந்திருப்பீர்கள். அதற்கு காரணம் குடியிருப்பில் வசிக்கும் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்தான். அவர் பொறுமையுடனும் எல்லாவற்றையும் கற்றுத்தந்துள்ளார். அவரது அறையை குழந்தைகள் விளையாட, படிக்க அனுமதித்துள்ளார். அதில் அறிவூட்டும் கதை, கணித புதிர்கள், வரலாற்று செய்திகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் கொண்ட புத்தகங்கள் மற்றும் பல்லாங்குழி, தாயக்கட்டை, ஏழுகள் விளையாட்டு, சதுரங்கம், கேரம், பலகை போன்றவற்றை வைத்துள்ளார். செய்தித்தாள் வாசிக்க கற்றுக் கொடுத்து பொது அறிவை வளர்த்துள்ளார். என்னை இயல்புடன் பாராட்டினர். கூடியிருந்தோர் உற்சாகமாக கரவொலி எழுப்பினர். விழா முடிந்தது. கோகுலுடன் சென்ற விக்னேஷ் அந்த ஆசிரியர் அறையை பார்த்து வியந்தான். அறிவு களஞ்சியமாக சிறு நூலகமும் அங்கிருந்தது. விதண்டாவாதம் பேசியது தவறு என புரிந்து, நானும் இங்கு படிக்க வரலாமா என்று கேட்டேன். தாராளமாக. எண்ணும் எழுத்தும் கண்கள் போன்றது. அதை படிக்க அலட்சியம் காட்டக்கூடாது என்றான் கோகுல். அம்மாவிடம் அனுமதி பெற்று தவறாமல் புத்தக சாலையை பயன்படுத்தினான் விக்னேஷ். அதன் முகப்பில் ஔவையார் உரைத்த எண்ணெழுத்து இகழில் என்ற பொன்மொழி பதிக்கப்பட்டிருந்தது. குழந்தைகளே, அலட்சியம் காட்டாமல் எண் எழுத்துக்களை முழுமையாக படியுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.